நிறைய பேர் வீட்ல பாத்தீங்கன்னா பல தொல்லைகள் இருக்குங்க. கடன் பிரச்சனை இருக்கும். எவ்வளவு பணம் வந்தாலும் வீட்ல பணம் தங்காது. கடன் தொல்லை அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கும். தேவையில்லாம காரணம் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படும். மொத்தத்துல மன நிம்மதியே இருக்காதுங்க. இரவு தூங்கினாலும் நிம்மதியா தூக்கம் வராது. இதெல்லாம் எதனால ஏற்படுது, ஏன் ஏற்படுதுன்னு நிறைய பேருக்கு தெரியாதுங்க. இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருஷ்டி தாங்க. அந்த திருஷ்டியை சரி செய்யறதுக்காக இந்த ஊமத்தங்காய் நான் எடுத்திருக்கேங்க. இந்த ஊமத்தங்காய் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த ஊமத்தங்காயை உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். இந்த ஊமத்தங்காயை 9 காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கிண்ணத்துலயோ இல்ல பிளாஸ்டிக் தட்டுலயோ நீங்க எடுத்துக்கலாம். இந்த ஊமத்தங்காயை நீங்க வீட்டு நுழைவாயில உள்ள நுழையும் பொழுது வலது புறத்துல இந்த காயை நீங்க அப்படியே இந்த கிண்ணத்தோட நீங்க அப்படியே வச்சிடணும். வச்சுட்டீங்கன்னா இது கொஞ்ச நாள்ல இந்த காய்கள் எல்லாமே காஞ்சிட்டு எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிடும். எல்லா காய்களும் வெடிச்சதுக்கு அப்புறமா இந்த காய்களை நீங்க அப்புறப்படுத்திடுங்க. அப்புறப்படுத்திட்டு இந்த கிண்ணத்தை நீங்க மறுபடியும் கூட வாஷ் பண்ணிட்டு பயன்படுத்திக்கலாம். மறுபடியும் 9 ஊமத்தங்காய்களை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரி உங்களுடைய வாசல்ல நுழைவாயில வலதுபுறம் நீங்க வச்சிருங்க. இதே மாதிரி நீங்க மாத்தி மாத்தி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய கடன் தொல்லைகள் எல்லாமே தீர்ந்துடுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, சண்டை சச்சரவும் இருக்காது, குடும்பம் நல்லா செழிப்பா இருக்கும். இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குங்க. இந்த ஊமத்தங்காயை நம்ம வாசல்ல வைக்கிறதுனால தீய சக்திகள் உள்ள வராது. அதுவும் ஒரு காரணம் இருக்கு. திருஷ்டிக்கு மட்டும் இல்லைங்க, தீய சக்திகள் எதுவுமே உள்ள வீட்டுக்குள்ள நுழையாது. இந்த மாதிரி தீய சக்திகள் உள்ள நுழையறதுனாலையும் திருஷ்டி தாக்குறதுனாலையும் நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும். இதனால பாத்தீங்கன்னா உடல்நல கோளாறும் ஏற்படுங்க. எதனால உடல்நலம் பாதிக்குது, என்ன பிரச்சனை அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருப்போம். என்ன பிரச்சனைன்றதே நமக்கு தெரியாதுங்க. அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த திருஷ்டி, இந்த தீய சக்தி உள்ள நுழையறதுனாலதான் நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுதுங்க. இதை எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய இந்த ஓமத்தங்காய் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்குங்க. இது 9 காயை மட்டும் நம்ம வாசல்ல வச்சா போதும். ஒரு முறையும் இந்த 9 காய் நல்லா வெடிச்சு சிதறினதுக்கு அப்புறமா இதை நீங்க அப்புறப்படுத்திருங்க. அப்புறப்படுத்திட்டு மறுபடியும் புதுசா 9 காயை நீங்க வாசல்ல வைங்க. நுழைவாயில வலதுபுறம் நீங்க உள்ள நுழையும் பொழுது அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது வலதுபுறத்துல நீங்க இதை வைக்கணும். இதே மாதிரி நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும். கடன் பிரச்சனைகள், உடல்நல கோளாறு பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடுங்க. இந்த ஊமத்தங்காயை மட்டும் நீங்க வாசல்ல வச்சுட்டே வந்தா போறோம். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். 10 பைசா கூட கடன் இருக்காது. உங்களுடைய குடும்பம் நல்லா சந்தோஷமா செழிப்பா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யறதுக்காக ஒரு சின்ன பரிகாரம் எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.